அப்போ அந்த பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும். எங்களுக்கு என்ன இல்லைங்கம்மா இவரை பற்றிலாம் காய்ச்சிட்டு போகிறதுக்கு. ஒரு சில பேர் வந்து ஒரு சில ஊர்காரருக்கு வந்து அந்த சாவச்சேரி பிரச்சனை ஹாஸ்பிட்டல் பிரச்சனைக்கு இவர் தலையிட்டா பிறகு வந்து அவர் பெரிய கிங்கு அவர் தான் தலைவன் அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டிருக்கலாம். சரி, எங்களுக்கு தலைவர்ன்றது வந்து தலைவர் உண்மையிலேயே வந்து மக்களுக்குரிய சேவையில் வந்து ரங்குற ஒரு தலைவர் என்று சொல்லி சொன்னால் அது மக்களை பற்றியே யோசித்து மக்களை பற்றியே சிந்திக்க ஒரு ஆள். அவர் இடையிலே என்னென்ன செய்தவர் அங்கே மாறி இங்கே மாறி இதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு தலைவனுக்குரிய செயல்பாடுகள் கிடையாது. நாங்கள் அதை வச்சு தான் காய்ச்சி கொண்டு இருக்க வேண்டியிருக்கு. மேற்ற இன்னொரு முக்கியமான பிரச்சனை, கிளிநொச்சி பொதுக்கூட்டத்தில் வந்து இரண்டாமட தண்ணியை பற்றி அது அந்த தண்ணி பிரச்சனை தரமாட்டோம்னு சொல்லி அந்த பிரச்சனை முடிஞ்சு அது திரும்பவும் தரலாம்னு சொல்லி தண்ணி லைனால் செய்யப்பட்டு அதெல்லாம் அது விநியோகப்பட்டு அது முடிஞ்சு போனது. ஏன் அந்த பொதுக்கூட்டத்தில் திரும்ப இரண்டாமட தண்ணியை தர மறுத்தது? இரண்டாமடு குளத்தை நம்பி இன்றைக்கு கிளிநொச்சியை சுற்றி வந்து எத்தனோ ஏக்கர் கணக்கில் விவசாயிகள் எக்கச்சக்கமான விவசாயிகள் இருக்குது. சரியா? அப்போ அதெல்லாம் தாண்டி நிறைய பேச்சுவார்த்தையை தாண்டித்தான் அது வந்து ஒரு சராசரி ஒரு ஆள் எடுக்கிற முடிவும் கிடையாது, ஒரு முதலமைச்சர் எடுக்கிற முடிவும் கிடையாது. அது மக்கள் முதல்ல அதுக்கு ஆதரவு செய்திக்கணும். சரியா? இந்த யாழ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாழ் மாவட்டத்தில் எத்தனை விவசாய நிலம் இருக்கீங்க? பரப்பு கணக்கில் தான் நீங்கள் விவசாயம் செய்கிறீங்களோ அது ஒரு சில இடங்களில் மட்டும்தான். ஆனால் கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏக்கர் கணக்கில் விதைக்கிறவன் எக்கச்சக்கமான விவசாயி இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அது தண்ணி தேவை, அது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது அப்படி இருந்தும் அவங்க ஓகே அதெல்லாம் பிரச்சனையை கழிச்சு முடிச்சாச்சு. ஆனால் ஏன் இந்த பொதுக்கூடத்தில் இந்த இரண்டாமலை குளத்தை எல்லாம் ஏன் தேவையில்லாத பிரச்சனைகள் எழுப்பான்? முடிஞ்சு போன பிரச்சனையில் ஏன் எழுப்பான்? யாழ்ப்பாண மக்களுக்கும் கிளிநொச்சி மக்களுக்கும் மூட்டி விடுறதுக்கா? இப்படியான செயற்பாடுகள்லாம் எங்களுக்கு இவரெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் போகுது. விளங்குதா? இப்போ இதுதான் பிரச்சனை. ஒரு பிரச்சனையை வந்து எல்லாருமே மட்டக்களப்பானும் சரி கிளிநொச்சியாலும் சரி யாழ்ப்பாணம் சரி எல்லாருமே தமிழன் தான் ஐயா, தமிழன் தான், எல்லாம் ஒரு தமிழர். ஏன் ஒரு சில பேர் வந்து அந்த பிரச்சனையை இழுத்து அந்த ஊரை ஏன் மூட்டி விடுறீங்க? ஒரு சில எம்பி மேரும் சரி ஒரு சில அரசியல்வாதிகளும் சரி ஏன் அப்படி அந்த பிரச்சனையை கொண்டு வாரீர்கள் நீங்கள்? மக்களுக்கு ஏன் கொலைவு விடுறீங்க? அப்போ உங்களோட சுயநலத்துக்கு தான் இது செய்கிறீர்கள். பிரச்சனை ஒரு பிரச்சனை வளர்ந்து கொண்டே இருக்கணும், அந்த பிரச்சனைக்கு நீங்கள் மூக்கணும் வச்சுக்கொண்டே இருக்கணும். அதை வச்சு மக்களுக்கு வந்து நீங்கள் ஹீரோயிசம் காட்டணும். அதானே செய்து கொண்டு இருக்கிறீங்க. நான் உண்மையை தான் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். சரி, இதுதான் உண்மையான விஷயம். நீங்கள் வந்து உங்களை வந்து தேர்ந்தெடுத்தா உங்களை ஒரு ஆள் ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ளே நாங்கள் அனுப்புகிறோம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உண்மையாகவே மக்களுக்காக செயல்படணும். பாராளுமன்றத்தில் போயிட்டு வீடியோ போட்டு தங்கத்தை தருகிற மாதிரி வீடியோ போடுறது எல்லாம் ஒரு சொறைவேலை தானே. அதெல்லாம் ஒரு எம்பி செய்கிற வேலையாது. நீங்கள் வந்து ஒரு மக்கள் ஒரு விமர்சிக்கிற மாதிரி நீங்கள் நடந்து கொண்டு நீங்கள் ஒரு பாப்புலர் ஆகணுண்டாக்கா நீங்கள் எல்லாத்தையும் செய்து கொண்டு அப்புறம் நாங்கள் குற்றஞ்சொன்னோட வந்து பேக்கடியில் போட்டு விரட்டி கொண்டு இருக்கிறோம். விரட்டுறதுக்கு நாங்கள் வேற ஒரு கரை வடமராட்சியான் தம்பி எங்களை விரட்டியெல்லாம் பார்க்கலாம். சரியா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல் வந்து நீங்கள் மக்கள் நீங்களோட யோசிக்கணும். தலைவர் வந்து ஒரு உரையில் சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொன்னால் எங்களோட மக்கள்கிட்ட ஒரு குணம் இருக்கேன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆள் வந்து ஒன்றை செய்தால் தலைவன் சொல்லி கோஷம் போட்டு கொண்டாடிட்டு இனி அந்த பொறுப்புகள் உங்களுக்குரிய பொறுப்புகள் எல்லாத்தையும் அவரே பார்ப்பாருண்டு ஒருத்தனிட்டே நீங்கள் ஒப்படைச்சி போட்டு இருக்கிற சனம் தான் எங்களோட சனம். அதுதான் ஒரு உரையில் தலைவரும் சொல்லியிருக்கிறார். எங்களோட சனம் எங்களோட மக்கள் வந்து ஒருத்தர்கிட்ட தரையிலே எல்லாத்தையும் போட்டுட்டு தங்களோட சொல்லியை பார்க்கணும். இப்படித்தான் இப்பவும் இருக்கிறீங்க நீங்கள். மக்களை ஒன்றை தெளிவாக பிரிஞ்சு கொள்ளுங்க. எங்களுக்கு ஒரு தீர்வு வரணும், எங்களுக்கு ஒரு பிரச்சனை முடிக்கணும்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் தெரிவு செய்த தலைவர்களோடு சேர்ந்து நாங்களும் போராடத்தான் முடியும். நாங்களும் போய் நிற்கணும். நாங்கள் வீட்டுக்கு படுத்துக்கொண்டு அவர் பார்ப்பாருன்னு சொல்லலாமா? இன்றைக்கு எவ்வளோ பிரச்சனையில் இவர்கள் அறிக்கொண்டு போகிறார். அது உண்மையாகவே இருக்கட்டும். ஆனால் அந்த பிரச்சனைக்கு ஏதாவது முடிவு வந்ததா? இல்லை. ஒரு பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேறு இல்லை. திரும்ப கடத்தொழிலாளர் பிரச்சனைக்கு வர இன்றைக்கு அந்த முதல் காய்ச்சல் பிரச்சனை முதல் பிரச்சனை ஹாஸ்பிட்டல் பிரச்சனை அங்கே போனது. ஒவ்வொரு பிரச்சனை நீங்கள் யூடியூப் அவருக்கு சார்ந்த மீடியாவில் இருக்குது தானே. ஒரு பிரச்சனைகளை போகல அதை முடிச்சிட்டார் அதை செய்துட்டார்னு சொல்லி ஏன் மக்களுக்கு பொய்யான நியூஸை கொண்டு வரீங்க? பிரச்சனை இருக்குன்னு சொல்லி காட்டுறாரு. ஆனால் அந்த பிரச்சனையும் முடிவில்லை. அந்த பிரச்சனையால் ஒரு பிரச்சனைக்கு இப்போ சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் பிரச்சனைனாலும் சரி யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டல் பிரச்சனைனாலும் சரி யாருக்கா ஒரு ஆளுக்கு வழக்கு பதிவு செய்து இவர் குற்றம் செய்தவர்னு சொல்லி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா? பிரச்சனை முடிக்கப்பட்டிருக்கா? இதுவரைக்கும் ஒரு பிரச்சனையும் முடிக்கப்படலையே இவரால்.
ஆனால் நியூஸ் மட்டும் வந்து யூடியூப்பில் அவ்வளவு பாப்புலர். இவர் திறந்தாலே இவர் தான், இவர் அப்படி செய்துட்டார் இப்படி செய்துட்டார், எங்களோட தலைவர் எங்களோட அது எங்களோட தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவேன். மக்கள் எங்களுக்கு ஒரு மண்டையில் அறிவு இல்லையா? 30 வருஷமா இன்றைக்கு 30 வருஷமா உலக நாடுகளே வியந்து பார்த்த தலைவர் வந்து எங்களோட தலைவர். அவரே சுக்குநூறாகி போட்டியல் எல்லாரும் சேர்ந்து. அப்புறம் இந்த ஒரு சின்ன துரும்பு தான் வந்து இங்கே எங்களுக்கு எல்லாத்தையும் வேண்டி தரப்போதா? எங்களை பிரச்சனையில் கதைக்கலாம் ஐயா, அவ்வளவுதான். ஒரு எம்பியோ சரி, ஒரு முதலமைச்சரோ சரி, எங்களை பிரச்சனையை போய் கதைக்கலாம், அதை சரி பண்ணுறதுக்கு கவர்மெண்டோட கதைக்கலாம், அவ்வளவுதான். நீங்கள் மக்கள் வந்து அவர் எம்பி பார்ப்பார், முதலமைச்சர் பார்ப்பார்ன்ட்டு வீட்டுக்கு படத்துக்கு வந்து அங்கே வேலை நடக்க போகிறாங்க. சரியா? நீங்களும் அவையோட சேர்ந்து நீங்களும் ஒத்துழைச்சி நீங்களும் செயல்பட்டால் தான் அதை முடிக்கலாம். அதை விட்டுட்டு அவர் தலைவர் எங்களோட தலைவர்னு சொல்லி சும்மா தலைவனை என்ன சும்மா வாரவன் போகிறவன் சின்ன உதவிகள் செய்கிறவனை தூக்கி தலைவன் நாங்கள் கொண்டாடலாம். மக்களை நீங்கள் தெளிவாக ஒன்றை விளங்கி கொண்டு முதல் நடக்கணும். அது சரியா? அதை விட்டுட்டு சும்மா அதை செய்தாராம் இதை செய்தாராம் சோசியல் மீடியாவில் இருந்த நியூஸை பார்த்துட்டு அவர் அப்படி செய்கிறாரா அப்படி செய்கிறாரு. உண்மையான பிரச்சனைகளை முதல் விளங்கி கொண்டு அதை நோக்கி பயணிங்க. அதை விட்டுட்டு சும்மா அதை தலைவர் அவர் தமிழில் கிடைச்ச ஒரு தலைவர், தமிழனுக்கு கிடைச்ச ஒரு தலைவர்னு சொல்லி பரப்பு இங்கே அந்த பரப்பெல்லாம் இங்கே போகாது. இப்போ இருக்கிற ஆட்சியில் வந்து அவர் பெரும்பான்மை கிடைச்சது வந்து அனுராசருக்கு தான். அவரே வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்கலாம், எந்த ஒரு சட்டத்தையும் அவரே தன்னிச்சையாக செய்யலாம். என்னென்னு சொல்லிச்சுன்னா பெரும்பான்மை சீட்டு பாராளுமன்ற தேர்தல் கூட பெரும்பான்மை சீட்டு அவருக்கு தான் கிடைச்சது. சரியா? இங்கே வந்து நாங்கள் எங்களோட பிரச்சனையில் வந்து நாங்கள் கொண்டு போய் சேர்க்கலாமே தவிர அதை நிறைவேற்றுறது வந்து அங்கே தான் இருக்கு. சரியா? நாங்கள் எப்போவுமே எங்களுக்கான ஒரு உரிமையை வந்து 2009க்கு பிறகு வந்து நாங்கள் இழந்துட்டோம். நாங்கள் தன்னிச்சையாக நாங்கள் முடிவெடுக்கிறத நாங்கள் எப்பயோ இழந்துட்டோம். இனி வந்து நாங்கள் இந்த பிரச்சனை இருக்குது அதை முடிச்சு தாங்கோ ஒன்று ரெக்வஸ்ட் தான் பண்ணலாமே தவிர வேறு வழி இல்லை. என்னென்னு சொன்னால் எல்லாத்தையும் நாங்கள் இழந்துட்டோம். சரியா? காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து எங்களுக்காக இருந்த ஒரு இதை இழந்துட்டோம் நாங்கள். அப்போ இனி நாங்கள் ரிக்வஸ்ட் தான் பண்ணலாம், எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, எங்கள் ஏரியாவில் போய் இப்போ சினிமாவில் பார்க்குற மாதிரிக்கு அரசியல்வாதம் வீட்டை போய் எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனைக்கு இதை செய்தாங்க அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் இருக்கலாமே தவிர வேறு வழி இல்லை. மக்கள் நீங்களும் சேர்ந்தால் தான் ஏதாவது செய்யலாம். நீங்கள் முதல் ஒற்றுமையாக இருக்கணும். பிரிவினவாதம் பிரித்து பார்க்காங்க. கிளிநொச்சி மட்டக்களப்பு யாழ்ப்பாணம்ன்றது அதை ஒரு காலமும் பிரிவினை தான் எங்களுக்கு பிரச்சனையே. இப்படி பிரிக்காதீங்க. எல்லாருமே தமிழ் மக்கள் தான், எல்லாரும் ஒன்றாக நினைச்சு ஒற்றுமையாக செயல்பட்டால் தான் எதுனால சாதிக்க முடியும். இதைத்தான் நான் சொல்ல வரேன். நன்றி.